டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பாடம் பவர் ஹாக்ஸா. பவர் ஹாக்ஸாங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் கையினால் இருக்கிறீங்கள ஃப்ரேமில் பிளேட் ஃபிட் பண்ணி, அதை அப்படியே மோட்டாரின் மூலமாக ஒரு கனமான உலோக துண்டுகளை அறுப்பதற்கு பயன்படக்கூடிய ஒரு எந்திரம். பவர் என்றாலே எந்திரத்தை சொல்கிறது தான். அதனால தான் பேர் பவர் சான் பேர். பவர் சா இதை போட்டிருக்காங்க, பவர் சான் பேர். இந்த பவர் சால பிளேடு எங்கே இருக்குன்னு இந்த இடம் பிளேடு. இது வழக்கமாக மாற்றக்கூடிய ஃப்ரேம். இது இங்கே உள்ளது மோட்டார். இது ஒரு சுற்றக்கூடிய கனெக்டிங் ராடு. இது சுற்றக்கூடிய டைரக்ஷன் இப்படி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த பவர் ஆக்ஸாவை பயன்படுத்தி மிக கடினமான, மிக கனமான, பெரிய சைஸான உலோகங்களை அறுக்கலாம். இதுதான் இது ஒரு ஒர்க்கிங் பிரின்சிபல். சும்மா சின்னதான ஒரு டயக்ராம் மூலமாக புரிய வச்சுருக்காங்க உங்களுக்கு. மோட்டார் மூலமாக ஒரு மிகப்பெரிய சக்கரம் சுற்றுது. அதன் மூலமாக இங்கே இருக்கக்கூடிய கனெக்ஷன் ராடானது சுற்றி இந்த சான்ஸோடைய பிளேடை முன்னாடியோ அல்லது பின்னாடியோ தள்ளி அறுக்க வைக்குது. ஓகே, இந்த பவர் சா பொதுவாக பயன்படுத்தக்கூடிய பவர் சா படம் 2ல் கொடுத்துருக்காங்க. இதோடைய பாகங்கள்லாம் இங்கே இருக்குது. இந்த பாகத்துக்கு ஃப்ரேமு, இந்த பாகத்துக்கு பேர் மோட்டார், இது பிளேடு, இது ஒர்க் பீஸு, இது வைஸ். இந்த பாகங்கள் முக்கியமானது. இதை போட்டு ஜாபானது அறுக்கப்படுகிறது. அடுத்தது பவர் சா பிளேடை பற்றி சொல்லும்போது வழக்கமான சா பிளேடு மாதிரி தான். அது எப்படி ஆகும்னு கேட்டாக்க அந்த பவர் சா பிளேடு போலே தான் இருக்கும். அதில் பிச்சு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பிச்சு கொடுத்துருக்காங்கன்னா நம்மளுக்கு தெரியும். ஒரு பல்லுக்கும் அதனை மறு பல்லுக்கும் அதை அடுத்த பல்லுக்கும் இடைப்பட்ட தூரத்துக்கு பிச்சு. இந்த பிச்சானது ஒன்றுக்கு ஒன்று மாறும். இந்த பிச்சை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி செய்யலாம் அப்படின்னு கேட்டால், 25 mm நீளமுள்ள ஒரு பவர் ஆக்ஸா பிளேடில் எத்தனை பற்கள் இருக்குதுன்னு சொல்கிறது. அதை டிபிஐ அப்படிங்கிற டேர்ம் மூலமாக சொல்லுவாங்க. டிபி இந்த இருக்கு இல்லையா, டிபிஐ, த்ரெட்ஸ் பர் டீத் பர் இன்ச். டிபி என்பது டீத் பர் இன்ச். இந்த இடத்துல இருக்கு இல்லையா, டீத் பர் இன்ச்சுன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு டேர்ம். இப்போ அந்த பவர் ஆக்ஸோட எந்த ஆங்கிளில், எந்த கோணத்தில் இந்த டூத்தானது சாய்வாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு காமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோணத்தின் மூலமாக இந்த இடத்துல குறிக்கப்பட்டது. கோணத்தின் மூலமாக குறிச்சிருக்கிறாங்க. இப்போ கட்டிங் டைரக்ஷனாக கொடுத்துருக்காங்க பிளேடில். அடுத்ததாக பொதுவாக அந்த ஒரு பிச்சுக்கு எத்தனை பிளேடு இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. 4 முதல் 14 டீத் வரைக்கும் ஒரு பிளேடு கிடைக்கிது. இப்போ 1 inch லெங்த் 25 mm. இப்போது 4 முதல் 14 டீத் உள்ள வரைக்கும் பயன்படுத்திக்கலாம். இப்போ கடினமான உலோகங்களை வெட்டுவதாக இருந்தால் குறிப்பாக இந்த மாதிரி டூல் ஸ்டீல் மாதிரி உலோகங்களை அறுப்பதாக இருந்தால் அதுக்கு 14 டிபிஐ பயன்படுத்தணும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? பொதுவான ஜென்ரல் பர்பஸ் வேலைகளுக்கு 10 டிபிஐன்னு சொல்லக்கூடிய பிளேடு தேவைப்படும். 10 டிபிஐ டூத் பர் இன்ச். அப்படின்னா 1 inch நீளத்தில் 10 பற்கள் இருக்கும். ஓகேவா? ஓகே, அடுத்த ஸ்டில் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். தேங்க்யூ.